வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஆல்ரெடி தமிழ் 3 பார்ட்டாக பார்த்தாச்சு. ஜிகேயில் 25 வினாக்கள் பார்த்தோம். இப்போ அதோடைய தொடர்ச்சி வினாக்களுடைய டிஸ்கஷன் பார்க்கலாம். 125வது வினா வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965 இந்திய அரசு டேஷ் என்னும் இடத்தில் துவங்கியது. காண்ட்லா என்ற இடத்தில் துவங்கியது. நிதி ஆயோக் கூற்றின்படி ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2022 நிலையை வரிசைப்படுத்துக. நிதி ஆயோக்குடைய அறிக்கையின்படி ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு இந்த குறியீடில் எந்த மாநிலம் முதலிடம், 2ஆம் இடம் அந்த ஆர்டர் கேட்குறாங்க. ஃபஸ்ட் ப்ளேஸ் பார்த்தோன்னா தமிழ்நாடு, செகண்ட் ப்ளேஸ் மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத். ஸோ 3, 2, 1, 4 என்ற வரிசையில் தான் இந்த குறியீட்டில் தமிழகம் இந்த குறியீட்டில் இருக்குது. தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. கீழ்காண்பவைகளை பொறுத்துக. டவுன் சிண்ட்ரோம், பார்ட்டாவ் சிண்ட்ரோம், கிளைன்-பெல்டர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம் 21 ட்ரைசோமி. பார்ட்டாவ் சிண்ட்ரோம் 13 ட்ரைசோமி. கிளைன்-பெல்டர் சிண்ட்ரோம் XXY மேல். டர்னர் சிண்ட்ரோம் XO ஃபீமேல். ஸோ இது நமக்கு குரோமோசோம் அடிப்படையில் வரக்கூடிய டிசீஸில் வரக்கூடிய டாபிக். கொடுக்கப்பட்டுள்ள செல் உறுப்புகளில் எதில் ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி நடைபெறுகின்றது? அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடைபெறுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக. இதில் எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 மற்றும் 3 தான் இந்த இடத்துல சரி. கார அமிலங்களும் ஒரு காரத்துவ அமிலம் இது ரெண்டும் தான் சரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இரு காரத்துவமும் கனிம அமிலமும் தவறாக உள்ளது. கூற்று காரணம். அணுக்கரு இணைவு வினையானது மிக அதிக வெப்பநிலை மற்றும் அதிக அழுத்தம் ஆகியவற்றில் மட்டுமே நடைபெறும். அணுக்கரு இணைவு வினையானது மிக அதிக வெப்பநிலை மற்றும் அதிக அழுத்தம் ஆகியவற்றில் மட்டும்தான் நடைபெறும் என்பது சரியானது. அதே போல காரணம். அணுக்கரு வினையின் ஈடுபடும் அணுக்கரு துகள்கள் இரண்டும் நேர்மின் துளைகளாக இருக்கின்றன. உயர் வெப்பநிலையில் மட்டுமே இவ்விலக்கு விசை உருவாக்கப்படுகிறது. ஸோ கூற்று ஏவும் காரணம் ஆர் ரெண்டுமே சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். கீழ்காண்பவற்றுள் எது வீராய்டுகள் பற்றி தவறான கூற்று? வீராய்டுகள் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா RNA அதிக மூலக்கூறு எடை கொண்டது. அதிக மூலக்கூறு எடை கொண்டது. இதுதான் தவறு நமக்கு. அமிலங்களை அதன் பயன்பாடுகளோடு சரியாக பொருத்துக. அமிலங்கள் சல்ஃபியூரிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், கார்பானிக் அமிலம், டார்டாரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம் வாகன மின்கலன்களில் பயன்படக்கூடிய சல்ஃபியூரிக் அமிலம். சிட்ரிக் அமிலம் உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுவது. கார்பானிக் அமிலம் காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுத்தக்கூடியது கார்பானிக் அமிலம். டார்டாரிக் அமிலம் ரொட்டி சோடாவின் பகுதி பொருளாக உள்ளது. ஸோ சல்ஃபியூரிக், சிட்ரிக், கார்பானிக், டார்டாரிக். கீழ்காண்பவற்றை பொறுத்துக. பைலேரியா பொண்ணுக்கு வீங்கி, டெங்கு, எய்ட்ஸ் இதுவும் நமக்கு டிசீஸில் வரக்கூடிய டாபிக் தான். பைலேரியா என்பது நிணநீர் சுரப்பிகள் வீக்கமடைதல். பொண்ணுக்கு வீங்கி மேலெண்ண சுரப்பியின் வீக்கம் ஏற்படுதல். டெங்கு இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல். எய்ட்ஸ் உடலின் தடைக்காப்பு மண்டலம் பலவீனம் அடைதல். ஸோ 2, 4, 1, 3. கீழ்காண்பவற்றில் எக்கூற்று தவறானது. முன்னாடி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து 4 ஒளிச்சிதறல்கள் கொடுத்து கேட்பாங்க. இப்போ பார்த்தோன்னா 4க்கும் டெஃபினேஷன் கொடுத்து இதில் எது சரி அப்படின்றது தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ராலே ஒளிச்சிதறல். சூரியனில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுகின்றது. ராலே ஒளிச்சிதறல் என்பது சூரியனிலிருந்து வர அந்த ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படக்கூடியது தான் இந்த ராலே ஒளிச்சிதறல் என்பது சரியானது.
அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா மீ ஒளிச்சிதறல். இந்த மீ ஒளிச்சிதறல் கொடுத்துருக்காங்க. வளிமண்டலத்தின் கீழடுக்கு பகுதியில் உள்ள தூசு, புகை, நீர்த்துளி மற்றும் சில துகள்களால் மீட்சியற்ற மோதல் ஏற்படுகின்றது. இது வந்து தவறு. மீச்சிதறலுக்கு சரியான டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, ஒளியின் அலைநீளத்தை விட பெரிய அல்லது சமமான துகள்களால் ஒளி வந்து சிதறடிக்கப்படக்கூடிய நிகழ்வு தான் வந்து மீச்சிதறல். மீச்சிதறல் அப்படின்றது அதாவது அந்த ஒளியுடைய அலை நீளத்தை விட பெருசாவோ இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலாகவோ அந்த ஒளி வந்து சிதறடிக்கப்படக்கூடிய நிகழ்வு தான் மீச்சிதறல் என்பது. ஸோ அது 2 தவறு. 1 சரி, 2 தவறு. டிண்டால் ஒளிச்சிதறல். ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுகிறது. ஸோ இது சரியானது. ராமன் ஒளிச்சிதறல். ராமன் ஒளிச்சிதறலும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் கொடுத்துருக்க டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா தவறு தான். ஒளி ஒரு மூலக்கூறுடன் மோதி அதனுடன் ஆற்றல் பரிமாற்றம் செய்து பின்னர் வேறு திசையில் சிதறும் போது நிகழ்வும் ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்தோன்னா ராமன் ஒளிச்சிதறல். அதாவது ஒளி வந்து ஒரு மூலக்கூறு மேலே பட்டு அதனுடன் ஆற்றல் வந்து பரிமாற்றம் செய்து அதுக்கப்புறமா அது வந்து சிதறடிக்கக்கூடியது தான் ராமன் விளைவு. ஸோ இந்த இடத்துல 2 மற்றும் 4 தவறு. நமக்கு கேட்டிருக்கிறது தவறான குற்றி எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2ம் 4ம் தவறு. இதுவும் நமக்கு ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான். சரியான இணையை தேர்வு செய்க. முக்கிய பிரதான் என்றால் பிரதம மந்திரி சரியானது. சுமந்த் அப்படின்றது வெளியுறவு செயலாளர். நியாயாதீஷ் என்பது நீதிபதியை குறிக்கக்கூடியது. சாரி நௌபத் என்பது தலைமை இராணுவ தளபதியை குறிக்கக்கூடியது, தலைமை படை தளபதி. ஸோ 1ம் 3ம் சரியானது, 2ம் 4ம் தவிர நமக்கு விடை வந்து 1ம் 3ம் சரி. கண்டவற்றுள் தவறான இணை எது வந்து தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹோல்யோக் என்பது கடவுள் நம்பிக்கை அற்று இருப்பது. அதாவது இது வந்து தெய்வீக நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கையை குறிக்கக்கூடியதான் ஹோல்யோக் அப்படின்றது. கஜ்ராஹோ என்பது இந்து கோயில். தீன் இலாஹி என்பது அக்பரால் உருவாக்கப்பட்டது. இக்பால் அப்படின்றது வந்துட்டு அதற்கான மீனிங் பார்த்தோன்னா சமூக சீர்திருத்தவாதியில் வராது, அதிர்ஷ்டசாலி அல்லது வளமானவர் என குறிப்பிடக்கூடியது. ஸோ 2ம் 3ம் சரி, 1ம் 4ம் தவறு. இதில் வந்து நமக்கு எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. 1ம் 4ம் தவறு. இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்து தேசிய நலனை பேணுதல், உலக அமைதியை எய்துதல், காலனி ஆதிக்கம், சர்வாதிகாரம் மற்றும் நிறைவேற்றுமை. இது கிடையாது. ஸோ ஆயுத குறைப்பு. இது 1, 2, 4 என்பது இந்த இடத்துல நமக்கு சரி. திருக்குறள் இயற்றப்பட்ட போது ஆட்சியில் இருந்ததாக கூறப்படும் ஆட்சியாளர் களப்பிரர்கள். பொறுத்துக. பாபர், முதலாம் பானிபட் போர் 1526. ஷெர்ஷா, சூர் மரபைச் சேர்ந்த மன்னர். அக்பர், 2ஆம் பானிபட்டு போர் 1556. ஷார்ஜஹான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தாஜ்மஹால். ஸோ 2, 3, 4, 1 இதற்காக அதுதான் சரியான விடை. வெண்கலத்தால் ஆன நடனமாடும் பெண்ணின் சிலை கிடைத்த இடம் மொஹஞ்சாதாரோ. வெண்கலத்தால் ஆன நடனமாடும் பெண்ணின் சிலை கிடைத்த இடம் எதுன்னு பார்த்தோன்னா மொஹஞ்சாதாரோ. பின்வருவனவற்றில் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? பின்வருவனவற்றில் எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் கிலா என்றது தரிசு நிலம் தான் இந்த இடத்துல நமக்கு சரியானது. சேத்ரா ஏன் தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து சேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். சேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். அடுத்தபடியாக வஸ்தி என்பது குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள். வஸ்தி என்பது குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள். அடுத்து கிலா என்பது தரிசு நிலம் சரி. கபத சரகா என்பது மேய்ச்சல் நிலங்கள். கபத சரபா என்பது மேய்ச்சல் நிலங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு 1, 2, 4 தவறு, 3 மட்டும்தான் சரியானது. 142வது கேள்வி. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியா பல மதங்களின் தாயாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. ஸோ கூற்று காரணம் 2மே சரி. இதற்கு இது விளக்கமும் சரிதான். எந்த உறுப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம்? நாடாளுமன்றம், அதாவது எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க யாராவது ஹிந்தி இல்லாட்டி ஆங்கிலம் இது 2மே அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அவங்களுடைய தாய்மொழியில் உரையாற்றுறதுக்கு அவைத்தலைவர் வந்து அனுமதிக்கலாம். அதற்கான விதி என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர்டிகல் 120, ஆர்டிகல் 120. இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பின்படி தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படுகிறது? தேசிய அவசர நிலை 352
மாநில அவசர நிலை 356, 360 வந்து நிதி நெருக்கடி நிலை. சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. போக்சோ சட்டம் 2012, சைல்ட் லைன் 1098, இதெல்லாம் குரூப் 1ல் கூட கேட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கான உதவி மைய எண் அப்படின்றது மத்திய அரசு இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டம் 2005. கல்வி உரிமை சட்டம் 2009, கல்வி உரிமை சட்டம் 2009. ஸோ இந்த இடத்துல 3 மட்டும்தான் தவறு. இது 1989 மட்டும் தவறு. இது 3மே சரியானது. கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்று. லோக் அதாலத் விரைவான நீதியை வழங்க அனுமதிக்கப்பட்டது. குடும்பம் தொடர்பான சட்ட விவகாரங்களை குடும்ப நீதிமன்றம் கையாளுகின்றது. நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும். கோர்ட் ப்ராஜெக்ட் இது வந்து 2000 என்பது இந்த இடத்துல நமக்கு தவறு. கோர்ட் நீதிமன்றம் வந்து 2007. 74வது அரசமைப்பு திருத்த சட்டத்தின்படி நகராட்சியின் அதிகாரமும் பொறுப்பும் இடம்பெற்றுள்ள அட்டவணை. நகராட்சி என்பதே வந்துச்சுனாலே நமக்கு 12வது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 31A எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டு உறுப்பு அதாவது வந்துட்டு ஆர்டிகல் 31A வந்து எந்த அமெண்ட்மெண்ட்டின் படி எந்த சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டு விதி 300A வந்து வைக்கப்பட்டது. இதுதான் இந்த இடத்துல நமக்கு வினா. ஸோ ஆப்ஷன் 44வது சட்ட திருத்தம். மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார்? 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு. சர்க்காரியா குழு 1983, ராஜமன்னார் குழு 1969, பூஞ்ச் கமிஷன் 2007, வெங்கடாச்சலையா கமிஷன் 2009 வரும்னு நினைக்கிறேன். இது தவறு. ஸோ 1 மற்றும் 3 இந்த இடத்துல சரி, 2, 4 தவறு. சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுன்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் 25 வினாக்கள் இந்த ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீழே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க 25 கொஷின்ஸையும் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படி நம்ம வினாக்கள்லேருந்து ஒரு வினாலேருந்து அந்த ஆப்ஷனை பொறுத்து நம்ம வந்து நிறைய வினாக்கள் இதில் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, தமிழுடைய 3 பார்ட் அண்ட் தென் ஜிகேயுடைய ஒரு பார்ட் வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.